இவர்களே வணக்கம். தமிழினம் இப்படி தாழ்ந்து விழுந்துதான் போக வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். கடந்த நூற்றாண்டுகளுக்குள் தமிழினத்துடைய பெருமைகளை அடக்கி திராவிடம் இல்லை என்றால் தமிழும் என்ற ஒரு இனமே இல்லை, தமிழர்களுக்கு என்ற ஒரு தனி திறமும் இல்லை, தமிழுக்கு என்ற எந்த பெருமையும் இல்லை என்று கூறி கதைத்து கொண்டிருக்கிற சில ஊடக வியாபாரிகள், அரசியல் வியாபாரிகள், பிழைப்புவாத அரசியல்வாதிகள் எலும்பு துண்டுகளுக்காக, அதாவது திராவிடர்கள் போடும் எலும்பு துண்டுகளுக்காக பேசி திரிந்து கொண்டிருக்கிற பிழைப்புவாத பொய்யான தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், தன்னை தமிழ் தேசியர் என்று சொல்லிக் கொள்ளுகிற அரசியல்வாதிகள் ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் திராவிடத்திடம் மண்டியிட்டு கொண்டிருப்போர். அவர்கள் பிதற்றுகிறார்கள், என்னவெல்லாமோ பிதற்றுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களை ஒன்றும் சொல்லி குற்றமில்லை. காரணம் அவருடைய அதிகார பைத்தியம், அதிகார போதை. அவளை ஆட்டி படைத்து கொண்டிருப்பது திராவிடம். நமக்கு திராவிடம்தான் எதிரியே தவிர, ஆரியம்தான் எதிரியே தவிர, நம்மவர்கள் அண்டி படைத்து கொண்டிருப்பவர்களை பார்த்து நம்மிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தால் அது கதைக்காகாது. நமக்கு தேவை நமது எதிரி யார் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நமது எதிரி திராவிடமே அன்றி, ஆரியமே அன்றி, இங்கு இருக்கிற தமிழர் கூட்டத்தில் சில பிழைப்பாத அரசியல்வாதிகள் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொண்டு தம்பிமார்கள் அதற்கேற்றவாறு முகநூலும் சரி அல்லது இன்ன பிற ஊடகங்களும் சரி மிக சரியான முறையில் கருத்தாட வேண்டும். இது அன்பு கட்டளை தான். தமிழுக்குள்ளாக போட்டியும் பொறாமையும் வந்துவிட்டால், சண்டையும் சச்சரையும் வந்துவிட்டால் திராவிடர்களே மீண்டும் 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 ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பார்கள் என்பது